கறிக்கு வடக்கணும். நாய் பழக்கணும்னா முதல்ல உங்களுக்கும் உங்க நாய்க்கும் ஒரு அடிப்படை திறன் தேவை. அந்த திறன் என்னன்னா, உங்க நாய்க்கு இந்த கிளிக்கருடைய அர்த்தம் புரியணும். கிளிக்கர் இல்லைன்னா அது வாயில ஒரு தனித்தன்மையுடைய ஒரு சொல்லா இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். இப்ப இந்த சத்தத்தை கேட்டதும் என் கரிகாலம் என் பக்கம் திரும்பி நான் பார்த்தீங்களா, அதுதான் இந்த நாய்க்கு இந்த கிளிக்கரோட புரிதல் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சரி இதை பத்தி எல்லாம் நம்ம அதிகமா பேசி குழம்ப வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஒரு புது நாய் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. ஒரு சொல்ல, ஒரு சின்ன குறுகிய நேரத்துக்குள்ள உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல்ல நீங்க தேர்ந்தெடுத்துங்க. இப்ப நான் எஸ் அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்துருக்கேன். அந்த சொல்ல சொல்லி முடிச்ச ஒவ்வொரு தடவைக்கு அப்புறமும் ஒரு சின்ன உணவு, ஒரு ஊக்கத்துக்காக அதை கொடுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல ரிவார்டுமாங்க. அந்த சொல்ல சொன்னா இல்லாட்டி இந்த கிளிக்கரை அடிச்சா அந்த ஊக்கம் நாய்க்கு கிடைக்கணும். அது என்னன்னா, ஒரு சின்ன துண்டு பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட் எப்படி இருக்கணும்னா, உடனே கடிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்ததை நம்ம கிட்ட வாங்குற மாதிரி இருக்கணும். இதை எவ்வளவு பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 5 தடவை பண்ணணும். ஒவ்வொரு தடவைக்கும் 10 ல இருந்து 15 சின்ன தூள் பிஸ்கெட் இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா, அது பாருங்க, முக்கியம், இது ரொம்ப முக்கியம். என் கையே இங்க இருக்கு, என் கையில பிஸ்கெட் இல்ல. எஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நான் பிஸ்கெட்டை எடுக்கிறதுக்கே கையை நகர்த்துறேன். இதுல போட்ட விட்டாச்சுன்னா அந்த நம்ம நாயை பழக்க முடியாது. இது ரொம்ப பாக்குறதுக்கு என்ன, இவ்வளவு ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ணி இந்த ஆள் சொல்றானே நீங்க நினைக்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியம். இதை போட்ட விட்டாச்சுன்னா நிச்சயமா நாய் பழக்க முடியாது. முதல்ல எஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கையை நகரணும். இது நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்கெட்டை எடுக்கிறதுக்கே கையை நகர்த்தணும். இந்த பிஸ்கெட்டை இப்படி கையில அப்படியே வச்சுட்டு மூக்கு கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிளிக் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. கை ரெண்டும் பக்கத்துல இருக்கணும். எஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்கெட்டை கொடுக்கறதுக்கே கையை நகர்த்தணும். ஒரு நாளைக்கு இது மாதிரி 5 ல இருந்து 6 தடவை பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 10 ல இருந்து 15 தடவை பிஸ்கெட் கொடுக்கணும். இதை முதல்ல பண்ணுங்க. இதை பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு வாரம் கழிச்சு அந்த நாய் அந்த ஒய்எஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலோ இல்லாட்டி இந்த கிளிக்கரை கேட்டாலோ உங்ககிட்ட ஓடி வரும். ஏய், நீ இந்த சத்தம் போட்டிய, எனக்கு எங்க பிஸ்கெட், நீ தரணுமே எங்கன்னு கேட்கும். அந்த நிலைமைக்கு உங்க நாய் வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் நாயை பழக்கிறதுக்கு நாம ஆரம்பிக்கலாம். இவ்வளவுதான். முதல்ல இந்த அடிப்படை திறன் இல்லைன்னா நாய் பழக்க முடியாது. இந்த காணொலியில முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கிளிக்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்கெட் எடுக்கிறதுக்கே கையை நகர்த்தணும். இந்த கிளிக் அடிக்கும் பொழுது இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கையை இப்படி எல்லாம் ஆட்டக்கூடாது. கிளிக் மட்டும் தனியா வரணும். அதுக்கப்புறமா தான் கை நகரணும். இப்ப கிளிக் என்கிட்ட இல்ல, கிளிக்கர் இல்ல அப்படின்னா ஒரு சின்ன குறுகிய நேரத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல்ல நீங்க எடுத்துக்கலாம். நான் எஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இருக்கேன். இந்த கிளிக்கர் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த எஸ்ஸும். அந்த வார்த்தையை சொன்னா நீங்க ஊக்கம் கொடுத்தாகணும். நாய்க்கு ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டு கொடுத்தாகணும். நீங்க அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ரொட்டி துண்டை எடுக்கிறதுக்கே உங்க கை நகரணும். கையில ரொட்டி துண்டை வச்சுன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இவ்வளவுதான். முதல்ல இதை பழகுங்க. ஒரு வாரம் 10 நாள் பழகுங்க. பழகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், உங்க நாய் அங்க எங்கேயாவது படுத்துன்னு இருக்கும் போது இங்க நின்று அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்க நாய் குடுக்குடுன்னு உங்ககிட்ட ஓடி வந்ததுன்னா நீங்க நாய் பழக்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் முதல் படி. இப்ப பாருங்க, அவன் என்ன கவனிக்காட்டாலும் நான் அந்த சத்தத்தை ஏற்படுத்தினதுனால கொடுக்க வேண்டியது என் கடமை. இதை முதல்ல பழகுங்க.